அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, இது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை பற்றிய ஒரு காணொளி. நிறையவே நேயர்கள் கேட்டதுக்கு இணங்க இந்த தகவல்களை உங்களுக்கு தருகிறோம். முதலில் இந்த எஸ்ஐஆர் என்று என்ற சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் முதலாக தயாரிக்கப்படுவது அல்ல. இது ஏற்கனவே 2005 தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 2009 ஒரு முறை அது ரிவிஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இல்லாத ஒரு பெரிய பதட்டம், பீதி இப்பொழுது நிலவுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தேர்தல் கமிஷன் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர் கைகளில் சிக்கிக்கொண்டது. அவர்கள் மீது உள்ள தேர்தல் கமிஷன் மீது உள்ள அலிகேஷன், அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றதும், இப்பொழுது இருக்கின்ற பிரதமரானதும் வாக்காளர் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்ட மிகப்பெரிய பித்தலாட்டங்கள் தான் என்பதை ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டாவை வச்சே ப்ரூவ் பண்ணார். பல கோடி வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். தோத்த இடத்துல ஜெயிச்சவன், அது இவிஎம்எஸ் எப்போ வந்ததோ அதுக்கு பிறகு இவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்போது நமது காணொலியில் நம்ம சொன்னது, இவிஎம்எஸ் இருக்கும் வரை இவர்கள் தான் இருப்பார்கள். இப்போ எலெக்ஷன் கமிஷனும் கூட சேர்ந்திருக்கு, அவ்வளோதான். இதில் என்னன்னா, ஒரு ஸ்பெஷல் பதட்டம். இவர்கள் 200 ஆண்டு காலமாக முஸ்லீம்களையே குறிவைத்து முஸ்லீம்கள் மீது வெறுப்பை வளர்த்து அதன் பிறகு குண்டுவெடிப்புகள் எல்லாம் நடத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள். அதனால் இவர்களுடைய டார்கெட் முஸ்லீம்களாக தான் இருக்கும் என்றொரு பீதி, பதட்டம். அது இப்பொழுது தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஏற்கனவே என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ், இது வந்தபோது நாம் சொன்னோம், பதட்டப்படாதீர்கள், போராட்டங்களால் இது தீராது, நாம் அதை எதிர்கொள்வோம். நான் அந்த காணொலிகளில் நிறைய விரும்பி பார்க்கப்பட்ட காணொலிகளில் தெளிவாக சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களையும் சிட்டிசன் என்று நிச்சயமாக நாம் நிரூபிக்க முடியும் என்று நாம் சில டீட்டெயில்ஸை ஒர்க் பண்ணோம். அதுக்கு மேலே அசாமில் தான் இந்த பிரச்சனை பெருசாக பேசப்பட்டது. ஏன்னா அசாமில் பங்களாதேஷில் இருந்து ஒர்க்கர்ஸ் வருவாங்க போவாங்க, அந்த பிரச்சனை இருந்ததனால் நான் அங்கிருந்து ஹாஃபிஸ் சௌத்ரி அவர்களை அழைத்து, ரஷீத் சௌத்ரி அவர்களை அழைத்து இங்கே ஒரு மொத்த ப்ரோக்ராம், சமூக செயல்பாட்டாளர்கள், நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு ஒரு மொத்த ப்ரோக்ராமும், மந்தவெளியில் பொதுமக்களுக்கான விஐபிஸ்க்கான ஒரு நிகழ்ச்சியும் நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில் கேள்வி பதிலெல்லாம் வந்த பிறகுதான் நிறைய பேர் இப்போதாவா நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதே நான் சொன்னேன், இது அசாமிலேயே 10 ஆண்டுகளாக ஜெயிக்காது என்று. ஆனால் அனாவசியமான ஒரு பதட்டம் இங்கே ஏற்படுத்தப்பட்டது. அதில் கடைசியில் அந்த என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸுங்கிறத யார் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்களோ, யார் இவ்வளவு நாளும் அதை வச்சு அரசியல் நடத்தினாங்களோ, அந்த பிஜேபியை தேர்தல் இதிலேயே இல்லை. அதுக்கு பிறகு ஆதாரையும் ஓட்டர் ஐடியையும் இணைக்கிறோம் என்று வந்தார்கள். அதில் நான் எனக்கு தெரிஞ்சு ஹிந்து பத்திரிகையில் வந்த ஒரு தலையங்கத்தை மையமாக கொண்டு ஒரு காணொலியை வெளியிட்டேன். அதில் அவர்கள் இதில் நிறைய முஸ்லிம்களை நீக்கி விடலாம் என்று பார்க்கிறார்கள் என்று. ஆனால் அதுவும் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அதிலும் அவங்க ஜெயிக்கலை. அப்போ கொத்தா கர்நாடகாவில் ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க. அங்கே உள்ள முஸ்லீம் சமூக சேவையாளர்கள் நிறைய முஸ்லீம் ஓட்டுகள் விடுபட்டு இருக்குங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒரு குழுவை போட்டு வேலை செய்தார்கள். இங்கே தாவூத் மியா கான் அவர்கள் இங்கே ஒரு குழுவை போட்டு தமிழகத்திலே வேலை செய்தார்கள். அந்த பிரச்சனையிலும் மகத்தான வெற்றியோடு வெளியிலே வந்தோம். இப்போ இந்த எஸ்ஐஆர்ல அனாவசியமான பதட்டங்கள் தேவையில்லை.
முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை எங்க வந்துன்னா பீகார்ல வந்தது. பீகாரில் உள்ள என்னுடைய பத்திரிகை துறை நண்பர் ஒருவர், அங்கே இன்னும் அவர் மீடியாவில் டாமினண்டாக இருக்காரு. அதே போல் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நண்பர். இவங்க 2 பேர்ட்டையும் அங்கே எப்படிப்பா நடந்துகிட்டு இருக்கி அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க 2 பேருமே ஒரு கருத்தை சொன்னாங்க. வாக்காளர்கள் பெயர்கள் விடுபட்டதே என்பது முஸ்லீம்களை மையமாக கொண்டு அல்ல, எல்லாருக்கும் எல்லா கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கும் விடுபட்டு இருந்து ஒரு தலைகீழாக ஒரு பெரிய பித்தலாட்டம் நடந்திருந்தது. அதை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு, அங்கே கேஸு, இங்கே கேஸுன்னு போட்டு நாங்கள் அதை சரி கட்டிக்கிட்டோம். இப்போ ஃபைனல் லிஸ்ட்டில் 30% முஸ்லிம்களுடைய வாக்குகள் விடுபட்டு இருந்தன. அதை எதிர்கொள்வதற்கு பீகார் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்று இஸ்லாமிய இயக்கங்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் ஒன்றாக சேர்ந்து அப்பீலில் நாங்கள் ஹெல்ப் பண்ணி இப்போ நிறைய பேர் திரும்பியும் வந்து விட்டார்கள். ஆகவே இது முஸ்லீம் டார்கெட்டுன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. அவங்களுக்கு அப்படி ஒரு டார்கெட் இருக்கலாம், ஆனால் களத்தில் ஜெயிக்க முடியலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர்கள் சொல்லுகிறார்கள் எஸ்சி, எஸ்டி, பிசிஓ எல்லாரையும் விட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ ஒரு நண்பர், பீகாரில் உள்ள ஒரு நண்பர் சொன்னார், நம்ம முஸ்லீம்களுக்கு நிறைய வாக்குகள் விட்டு போனதுக்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அது பீகார் ஜெனரலி இல்லிட்ரேட் ஸ்டேட், அதை முட்டாள்கள் ராஜ்யமாகவே வச்சுருக்கேன். எங்கெல்லாம் பிஜேபி தகுதித்தம் பண்ண முடியுதோ அங்கே வந்த மக்களை முழுக்க அறியாமையில் வைத்திருப்பார்கள் என்பது ஒரு இது. ஏன்னா பிரியனராய் விஜய் என்ற ஒரு கேட்டாங்க, என்ன ஒரு கான்ஸ்டியூன்சியில் பிஜேபி ஜெயிக்கிறேன், அங்கே நிறைய பள்ளிக்கூடங்களை ஓப்பன் பண்ண போகிறேன்னாரு. இத்தனை 100% லிட்ரஸி, இப்போ 100% எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அகற்றின ஒரே ஸ்டேட் இந்தியாவில். தமிழ்நாடும் நமக்கு படிப்புத்துறையில் மிகவும் மிகவும் விழிப்புணர்வுடைய நாடு. இங்கே பகுத்தறிவு கொள்கையை எதிர்த்து எந்த சனாதன கொள்கையை எடுபடாமல் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதனால இதுல முதல் நம்ம கவனிக்க வேண்டியது, இதுல வீண் பதட்டம் வேண்டாம். முஸ்லிம்களை அவங்க அங்க டார்கெட் பண்ணாங்க, ஜெயிச்சுட்டாங்க. ஆனா பொதுவா பாதிப்பு எப்படின்னு பார்த்தா எல்லா இதுலேயும் தான் ஆயிடுது. அது சம்பந்தமா நான் ஒரு காணொலி இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். முஸ்லீம் டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக வந்துருக்கு. அப்போ முஸ்லீம்களினுடைய அவேர்னஸ் அதில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு அவேர்னஸை கொண்டு நிறைய பேரை சேர்த்துட்டோங்கிறாங்க. ரொம்ப ஆறுதலான செய்தி. இப்போ அவங்க எப்படின்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துடாமல் இருக்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டு இருப்பதாக சொல்லுறாங்க. அது நமக்கு எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ பீகார்ல என்னென்ன தப்புகள் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் செய்ததோ அதெல்லாம் இப்போ சீர் செய்ய வேண்டும் என்று முதலில் இந்து பத்திரிகை ஒரு தலையங்கத்தை எழுதிச்சு. அது இந்த எஸ்ஏஆர் அனௌன்ஸ் பண்ண ஒன்று வந்தது, டெவில் இன் த டீட்டெயில்ஸ். நீ கேட்குற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தியா, அது ஒரு பெரிய சைத்தானுடைய வேலையா இருக்கு. தி எலெக்ஷன் கமிஷன்ஸ் எஸ்ஏஆர் மஸ்ட் நாட் ரிப்பீட் பீகார் கிளாரிங் அனாமலிஸ். பீகாரில் விட்டு போன வாக்கு எதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது. எவ்வளோ வாக்கையா சேர்த்தான்னு சொன்னால் அது ஃபைனல் லிஸ்ட்டில் பார்த்துக்கன்னு சொல்கிறது. எவ்வளோ வாக்குகள் விட்டு போச்சுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்க வேண்டி இருந்தது. இப்போ அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கான். அதை வச்சு அவங்க என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, திரும்ப சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமான பிரச்சனையாக தான் இதை பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் 4ஆம் தேதியிலிருந்து செயலில் வரக்கூடிய இதில் ஒரு அப்ளிகேஷனை பூத் லெவல் ஆஃபீஸர் கொண்டு வருவார். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆள் உங்கள் வீட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வருவார். அந்த அப்ளிகேஷன் சொன்னோன்னா பயந்துறாங்க. அந்த அப்ளிகேஷனில் ஃபில்லப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஃபில்லப் பண்ணுங்க. இந்த 2005 ஒரு எஸ்ஆர் எடுத்தாங்க இல்லையா, அதில் உங்கள் பேர் இருந்தால் அது இது அந்த இதே பிரச்சனையே இல்லை. அதில் பேர் இல்லை, ஒருவேளை மைக்ரேட் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர் அந்த 2005 உள்ள தகவல்கள் எடுத்து இது பண்ணுவார். அதில் அவர் பதிவு செய்து கொள்வார். அவர் அதில் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு தடவை இல்லை 3 தடவை ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணுங்கிறத இப்போ பீகாருக்கு பிறகு அது அமெண்ட் பண்ணியிருக்கேன்னு ஹிந்து பத்திரிகையினுடைய எடிட்டோரியல் நமக்கு சொல்லுது. 3 விசிட்ஸு. சில தகவல்கள் இங்கே தமிழ்நாட்டில் 1200 வாக்குகளை கம்பரைஸ் பண்ணி ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் வருவார். இவர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. அதை எல்லா எலெக்ஷன் கமிஷனோட டாக்குமெண்ட்டும் நமக்கு பட்டியல் போட்டு காட்டுகிறது.
இந்த பூத் லெவல் ஏஜென்ட் உங்க பேர் விட்டு போனா சேர்க்கணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் அரசியல் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருப்பார். அப்போ 2 பேரும் உங்களை பார்க்க வராங்க. ஒன்று பிஎல்ஓ, ஒன்று பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் அரசாங்க ஆள், ஒன்று பூத் லெவல் ஏஜென்ட் கட்சி ஆள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எல்லா தொகுதியிலையும் பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க. இப்போ புதுசாக வந்த விசிகே, நாம் தமிழர் இவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு, சில இடங்கள்ல விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த நிரந்தரமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்க வாரது உதவி செய்யறதுக்கு தான், உங்களை வந்து எலெக்ஷன்ல இருந்து தீர்க்கி வெளியே போடுறதுக்கு இல்லை. அந்த இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அதே போல் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று வெளியிட்டிருக்கேன். நீங்கள் எலெக்ஷன் இதிலேயே கமிஷன் வெப்சைட்லேயே பார்க்கலாம். அதில் 13 அன்னத்தை அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று, எனி ஐடென்டிட்டி கார்டு, பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்ஸ் இஸ்யூட் டு ரெகுலர் எம்ப்ளாயீஸ். அரசு வேலைகளில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், பென்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அவங்கள ரெக்ரூட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி உள்ள டாக்குமெண்ட் எதுவும் இருந்தால், அரசு வேலையில் இருக்கிறவங்க, அது வேலையில் இல்லாதவங்க எல்லாம் பயத்துறாண்டா, அரசு வேலையில் 1% கூட இல்லை. எனி ஐடென்டிட்டி கார்டு, சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் இஸ்யூட் இன் இந்தியா பை கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், பேங்க்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு, இவங்கெல்லாம் ஏதாவது, அது பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸு அல்லது லோக்கல் அத்தாரிட்டி எல்லாருமே இருக்கு. ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்மகிட்ட ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி, தாசில்தார் தான் இஷ்யூ பண்ணுறாரு. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அது போதும். பாஸ்போர்ட், அதுவும் ஒரு எவிடன்ஸ். மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ரெகக்னைஸ்டு போர்ட்ஸ், யூனிவர்சிட்டிஸ். நீங்கள் மெட்ரிகுலேஷன் வரைக்கும் படிச்சிருந்தா ஸ்கூல்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் தந்துருப்பாங்க, அது போதும். அடுத்தது காலேஜில் இருந்தால் யூனிவர்சிட்டிஸில் இருந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க. சாதாரணமாக அதில் டிசின்னு ஒன்று, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கடைசியாக நம்ம அதை முடிக்க வரும்போது கொடுப்பாங்க, அதுவே போதும். அடுத்தது ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட். இந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை தான் இவனை வச்சு காய்ச்சறது, அவனை ஓட்டுகளெல்லாம் இவனை போட்டுருது. இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த ஃபாரஸ்ட் சர்டிஃபிகேட்டு ஓபிசி, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்டி, அதாவது பட்டியலின மக்கள், அதர் பேக்வர்டு கம்யூனிட்டி, இவங்களுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இதான் நடந்துகிட்டு இருக்கு. கேஸ்ட் பேர் வராம சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு. ஆனால் எலெக்ஷன் கமிஷனு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டையும் அதில் ஒரு டாக்குமெண்ட்டாக சொல்லுது. நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், அதாவது என்ஆர்சி, பழைய என்ஆர்சி, அது வந்து அவனே கொடுத்துட்டான். வேற இட் எக்ஸிஸ்ட் அப்படி ஒன்று இருந்தால் அவங்க ஸ்டேட்டில், அசாம்லேயே கடைசியில் நேஷனல் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு அசாமில் கூட கையெழுத்து போடல. கடைசியில் எல்லா இடமும் மூடப்பட்டது. அதனால் அது இருக்க வாய்ப்பில்லை. இருந்தால் என்று ஒன்றே சொல்லுகிறார்கள். அடுத்தது ஃபேமிலி ரெஜிஸ்டர் ப்ரிப்பேர்டு பை ஸ்டேட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஃபேமிலி ரெஜிஸ்டர்னு சிலது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அது. எனி லேண்ட் ஹவுஸ் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட் பை கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு வீட்டை இடத்தை அலாட் பண்ணியிருந்து அல்லது ஒரு ஹவுஸ் அலாட் பண்ணியிருந்து அப்படி இருந்தார். அடுத்தது 12வது ஆதார். கமிஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் இஷ்யூட் வைட் லெட்டர் 23/2025 ஷால் அப்ளை. இப்போ இந்த ஆதார் கூடுமா கூடாத, ஆதார் கூடும்னு தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரையே சொல்லுது. எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் என்ன சொல்லுன்னா, கீப்பிங் இன் வியூ செக்ஷன் 23(4) ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950, the Aadhaar card is one of the documents enumerated for the purpose of establishing the identity of a person. ஆதார் கார்டை நீ ஒரு பர்சனோட ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கணும். Accordingly, we direct the Election Commission of India and its authorities to accept Aadhaar as a proof of identity for the purpose of inclusion or exclusion in the revised voter list of the state of Bihar. Aadhaar card for this purpose shall be treated as the 12th document by the authorities. 13 இருக்குன்னு சொன்னால அதில் 12, அது சுப்ரீம் கோர்ட்டே நம்பரை கொடுத்துட்டு 12வது டாக்குமெண்ட்டாக ஆதார் எடுத்துக்கணும். உங்கள்ட்ட ஆதார் இருந்தால் எந்த கவலையும் படாதீங்க. வரக்கூடிய ஃபார்மை வரக்கூடியவருடைய உதவியோடு நீங்கள் வந்து இது பண்ண. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆதார் முதல்ல ஆம் ஆத்மிக்கா அதிகாரின்னு நானும், நமக்கு அதிகாரத்தை நானும், அதை கொஞ்சம் குறைச்சானுவோம்.
டார்கெட்டடாக வரக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கு நானும், அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் முதல்ல ஆதாரு, அதுக்கு பிறகு நீ என்னத்தை 1 பைசா கொடுத்தாலும் 2 பைசா கொடுத்தாலும் ஆதாரு. அப்புறம் இப்போ டிஜிட்டல் எக்கானமி வந்த பிறகு எல்லாருமே ஒரு QR கோடை கையில் வச்சுக்கிட்டாங்க. 5 ரூபா வடையில இருந்து 12 ரூபா டீ வரைக்கும் அதையே காட்டிட்டு போறாங்க. இதை பேங்க்ல கொண்டு போய் நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா முதல்ல ஆதாரை கொடுங்கிறான். அதனால ஆதார் இல்லாத மக்களே இல்லை. தமிழ்நாட்டில் இது பிரச்சனை ஆகாது. நான் அந்த சில அபிஷியல்ஸ்டையும் பேசினேன். அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை வராதுன்னு. பிரச்சனை வராதுன்னா இருந்தாலும் தூங்கிடலான்னு இல்லை. இவன் என்ன செய்வான், இதெல்லாம் பார்த்து கடைசியில் ஒரு லிஸ்ட் போடுவான். அதில் உங்க பேர் இல்லைன்னா அப்பீல் பண்ணுறதுக்கு பீகாரில் 54 நாள் கொடுத்தான். இங்கே அப்பீல் பண்ணதுக்கு 1 மாதம் டைம் கிடைக்கும். அந்த அப்பீல் டைம் வந்து போதாதுன்னு சொல்லி ஹிந்து பத்திரிகையை எடுத்துள்ள நாட்டில் உள்ள பல எலெக்ஷன் கமிஷனர்ஸும் அதை சொல்லிட்டாங்க. அப்பீல் டைம் போதாடா, அதிகமாக கொடுக்கணும், நீ வந்து வேலை செய்ய மாட்டேன், போட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு ஒரு ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுவோம் பாருங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கான்னு கொஞ்சம் உத்து பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதில் இல்லாதவங்களையும் இப்போ பீகாரில் சேர்த்தோம்னு பீகார்ல இருந்து நமது நண்பர் ஒரு ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர் நமக்கு இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசினேன். அவர் சொன்னார், இல்லைன்னா அங்கே உள்ள பிரச்சனை அங்கே எப்படி வேலை செய்தாங்கிறத அவரை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தலாங்கிற பணியில் தான் அவரை நான் காண்டாக்ட் பண்ணேன். அவர் அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கும் அது அப்படி தான் பட்டுது. பின்ன ஃபீல்டில் இன்னும் பிரச்சனை வந்தால் ஒருவேளை அவர்களை முதல்ல அந்த பிரச்சனை என்கவுண்டர் பண்ணி நிற்கிறாங்க பாருங்க. அப்படி தான் நான் அசாமில் இருந்து ரஷீத் சௌத்ரியை கொண்டு வந்தேன். அதே மாதிரி இவரையும் கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம். அது இப்போ தேவையில்லைங்கிறதா இப்போ பட்டுது. அப்போ ஆதார 12வது டாக்குமெண்டா நீ ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னதை இவனும் ஆதாரை அதை ஒரு 12வது டாக்குமெண்டா ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கான். இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்த 2025 சர்க்குலரில் செப்டம்பர் 9ஆம் தேதி கொடுத்த சர்க்குலரில் என்ன சொல்லுதுன்னா, ஆதாரை ஒழுங்காக ஒத்துக்கணும், இல்லைன்னா ஒத்துக்கிட மாட்டேன்னு சொன்னால் ஆஃபீஸர் மீது நடவடிக்கை எடுப்போம்னு என்ன சொல்லுன்னா, and all other concerned authorities for its strict implementation in view of the above. அதாவது ஆதார் கார்டை ஒரு ஐடென்டிட்டியாக ஏற்றுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அதை தன்னுடைய வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு ஒரு சர்க்குலரை நான் இப்போ படிச்சுக்கிறனால அதான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த 12வது டாக்குமெண்ட்டாக ஒத்துக்கணும்னு ஒரு சர்க்குலரை எலெக்ஷன் கமிஷன் அனுப்புது. இந்த சர்க்குலரும் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் இருக்கும். இன் வியூ ஆஃப் த above ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு யூ ஆர் டைரக்டட் டு பிரிங் திஸ் இந்த நாலேஜ் ஆஃப் ஆல் DOs, EROs, AEROs எல்லா எலெக்ஷன் இதோட சம்மந்தப்பட்ட எல்லாருடைய தகவலுக்கும் எல்லாருடைய அறிவுக்கும் நீ கொண்டு வந்துடணும். ஆதார் இஸ் அன் இம்பார்ட்டன்ட், ஆதார் இஸ் அன் முக்கியமான டாக்குமெண்ட்டுன்னு. எனி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் நான் கம்ப்ளையன்ஸ் இதை ஏற்றுக்கொள்ள தவறுனா ஆர் ரிஃப்யூசல் டு அக்செப்ட் ஆதார் இன் அக்கார்டன்ஸ் வித் டைரக்டிவ் ஷால் பி ட்ரீட்டட் வித் அட்மோஸ்ட் சீரியஸ்னஸ். நீங்க ஆதார் அப்படி ரிவ்யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கீழே உள்ள அதிகாரிகளுக்கு செக்ரட்டரி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஒரு இதையும் அனுப்பியிருக்கார். இப்போ இதுக்கு மேல நமக்கு குழப்பங்கள் தேவையில்லை. அப்படி ஒருவேளை லிஸ்ட்ல விட்டு போச்சோன்னா அங்கே இது எல்லா கம்யூனிட்டிக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் அது குறைவாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம திமுகவா இருக்கட்டும், அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், ஸ்டெடியா பூத் லெவல் ஏஜென்சிஸை ஏஜெண்டெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க இதுல எதுவும் விட்டு போறதுக்கு விட மாட்டாங்க. இது ஒரு அரசியல் பார்வையா பின்னாடி தான் வரும். உங்களுக்கு நம்ம விட்டு போயிடக்கூடாதுன்னு டிஎம்கேயும் பார்க்கும், ஏடிஎம்கேயும் பார்க்கும், மற்ற அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளும் பார்க்கும். அப்ப நீ அப்பீலு கொடுத்துருக்க டைம் பீகார்ல போதலை அப்படின்னு சொல்லி ஒரு கமோஷன் இருக்கு. இது இவ்வளவும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை எளிதாக்கும். அனாவசியமான கமோஷன் தேவையில்லை. இவங்க முஸ்லீம்களையும் மற்ற மைனாரிட்டிஸையும் குறி வைப்பாங்கங்கிறது தான் இது. ஆனா குறி இப்போ வேற. அதிகமான வாக்காளர்களை வேறு மாநிலங்களில் உள்ளவர்களை கேன்வாஸ் பண்ணி சேர்த்து அவங்கள பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கணும்னு ஒரு முயற்சி நடந்ததை செந்தில்வேலுங்கிறவர் இங்க எடுத்து போட்டாரா. இப்போ அந்த முயற்சி நின்று போனதா சொல்றாங்க. இது அரசியல் கட்சியினுடைய பிரச்சனை, வாக்காளருடைய பிரச்சனை இல்லை. அரசியல் கட்சிகள் இதை சீர் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். நம்ம ஐயநாதன் அவர்கள், அவர்தான் முதல்ல EMS பற்றி புத்தகம் வெளியிட்டவர். ஐயநாதன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இதுல கவனிக்கணும். அது என்னன்னா, உங்க அட்ரஸ்ல நீங்க இல்லாம வேற யாருக்கும் ஓட்டு இல்லாம பாத்துக்கிடுங்க.
உங்கள் அட்ரஸில் நீங்கள் இல்லை, உங்கள் ஓட்டு இருக்கு, அது கூட இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஓட்டு இருந்தால் அது சரி வராது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் முதல்ல டோர் நம்பர் 0 10 ஓட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டு இருக்கு, டோர் நம்பர் இல்லை 00 2 0 போட்டு ஒரு இதையெல்லாம் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் தடுமாறி உங்களுக்கு 2005 எஸ்ஐஆருக்கு ஒரு கமோஷன் வரலை. ஆனால் இப்போ வந்ததுக்கு நோக்கம் நம்ம ஒரு போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா எலெக்ஷன் கமிஷனை கலைக்க வேண்டும், இந்த எலெக்ஷன் கமிஷனர் செய்த தகுதித்தங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட வேண்டும், புது எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரணும், அந்த எலெக்ஷன் கமிஷனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான் வரணும், பழையபடியும் அரசியல் கட்சியை சார்ந்த பிரைம் மினிஸ்டரோ அதை வேற யாருமோ வரக்கூடாது. இன்னொரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் அது இப்போ இருக்க பிரதமர் பதவி விலகணும்னு அந்த போராட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கிறது உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில தெரியும். இதுல நீங்க நான் மேல சொன்னதுக்கு மேல 2 எக்ஸ்ட்ரா தகவல் இதை வச்சுட்டு குழப்பிடக்கூடாது. ஒண்ணு என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு எஸ்ஏஆர் நடத்துற அதிகாரம் இருக்கிறதான்னு ஒரு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இன்னொன்னு, எலெக்ஷன் கமிஷன் வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படிதான் செயல்பட வேண்டுமே தவிர அது தன்னுடைய மூக்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல கொண்டு வந்து நுழைக்குது. சிட்டிசன்ஷிப்பு வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது நிறைய இருக்கு, 1955 இருந்தே அது நிறைய இருக்கு. அங்க வந்து இது தலையிடுகிறது, அதனால இந்த எஸ்ஆர்ல இருந்து எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அதுல முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லாம வழக்கம் போல எல்லாரும் போய் ஓட்ட போட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க சில இடங்கள்ல பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும்னு எடுத்த முயற்சியில பல தடுதத்தங்கள், பல இல்லீகலான நடவடிக்கைகள். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த பெட்டிஷனில் இருக்கும் போதுதான் ஆதாரையே ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க என்று சொன்ன பிறகுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு எத்தனை டாக்குமெண்ட்ப்பா கேட்டிருக்கேன், 11, 12வது இதை சேர்த்துக்க 13வது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அது என்னன்னா 2005 எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருந்தா அதை பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்து ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குங்கிறது நமது சகோதரர்கள் பலர் சொல்லக்கூடிய தகவல். இனி அடுத்த வருஷம் அடுத்த எஸ்ஐஆர் வரும்போது இந்த எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இந்த ஓட்டர் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட்டை கொஞ்சம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்டும் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆக பல உதவிகளோடு இது அமுக்கமாக நடக்கும். ஆனால் திமுக இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு நடத்தின கூட்டத்தில் ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதம் முழுவதும் புயல் வருது, புயலில் மழையெல்லாம் அணையெல்லாம் நிரம்பி தண்ணியை திறந்து விட்டு இருக்கிறோம், கரையோர மக்கள்லாம் எந்திரிச்சு போங்கோ அப்படி இப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அது அப்படியே ஸ்பில்லோவர் ஆகி டிசம்பருக்கு கூட போகலாம். நீ அந்த நேரத்தில் ஓட்டர் ஐடி அது இதுன்னு வச்சுருந்தா நாங்கள் நீ எதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கியோ அவங்க அவ்வளோ வரும் வெள்ள நிவாரணங்கள்ல இருப்பாங்க. எல்லாரும் வெள்ள நிவாரணங்களை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த நேரத்தில் வந்து பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக அதை பண்ணலாம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை திமுக சார்பில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எதிர்கட்சிகள் இருக்கு பாருங்க, பிஜேபிக்கு வால் பிடிக்கிற கட்சிகள், ஒரு பொதுவான விஷயம், மழை பெய்யுங்கிறது உங்களுக்கும் தெரியும். மக்கள் எல்லாம் இந்த அங்கங்கே குடிபெயர்ந்து போவாங்க, மெட்ராஸ்ல முடியாதவங்க ஊருக்கு போவாங்க, ஊர்ல முடியாதவங்க அண்ணன் தம்பி ஊருக்கு போவாங்க. இப்படி ஒரு பெரிய மைக்ரேஷன் இருக்கும். இப்போ மைக்ரேட்டட் ஓட்டு, அதாவது உங்க ஓட்டு அங்கிருந்து இங்க உடனே மாற்ற முடியாதுல்ல. இப்போ அப்போ அவன் தான் பொழப்ப பார்ப்பானா, தான் வீடு இடிஞ்சு போறத பார்ப்பானா, அரசாங்கத்திட்ட நிவாரணம் கிடைக்காதான்னு பார்ப்பானா, விவசாயிகள்லாம் தண்ணியில் நின்றுட்டு ஆள்றான், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு லோன் வாங்கி விவசாயம் பண்ணோம், இது அரசாங்கத்துக்கு அந்த வேலை இருக்கு, வெள்ள நிவாரணங்கள், தண்ணீர் வடிகிறது, இந்த பிரச்சனை இருக்கு, அதனால இப்போ நீங்கள் வைக்காதுங்கன்னு ரொம்ப அறிவு இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் எதிர்கட்சி மாதிரி எதிர்கட்சிகள் தான் சொன்னதை தவிர, காங்கிரஸும் திமுகவும் தான் சொன்னதை தவிர மற்றவங்க இந்த இஷ்யூவை எடுக்கவே இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு பேசிக் கேசஸ்ல தீர்ப்பு கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறதும், இந்த 2 கட்ட நிலையில வந்து நீ எஸ்ஐஆரை நடத்துவோம்னு சொல்றதும், வெள்ள நிவாரணம் வெள்ளம் இது பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ சொல்றதும் வந்து மிகப்பெரிய சிக்கல். இது நமக்கல்ல, அரசுக்கும் இந்த பார்ட்டிஸுக்கும். இனிமே நம்ம மக்கள்லாம்
அங்கேயும் இங்கேயுமா அலைவாங்க பாருங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பீகாரில் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் ஓட்டை நீக்கும் போது பெண்கள் ஓட்டை அதிகமாக நிற்கிறது. ஏன்னா ஆண்கள் மைக்ரேட்டடாக போயிடுவான். அந்த ஓட்டை இவங்க பயன்படுத்துகிறதுங்கிற நிறைய தகுதித்தங்களை இவர்கள் முந்தி பண்ணியிருக்கார்கள். ஆனால் இப்போ அதை பண்ண விடாமல் பல குழுக்களும் வேலை செய்கின்றன. ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள குழுக்களும் வேலை செய்கின்றன. ஆக இந்த பிரச்சனையை மனசில் வைத்து இதை தள்ளி போட்டிருக்கலாம். இந்த எலெக்ஷன் இதை தள்ளி போட்டிருக்கலாம். இனிமே உங்கள் ஆதாரில் இது ஒரு பிரச்சனை வருங்க. இந்த வாடகை வீடுகளில் தங்குறாங்க பற்றியலா, அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா, சில வீடுகளில் 11 மாதம் தான் எக்ரிமெண்ட்டு, நீ வெளியில் போய் ஆகணும்னு சொல்கிறது. இவங்க மைக்ரேட் ஆகியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஆதாரில் அந்த சேஞ்சஸை கொண்டு வரணும்னா இ-சேவை மையங்கள் உதவி செய்யணும்னு நேற்று மதுரை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுங்கிற மெட்ராஸ் பெஞ்சு மதுரை பிரான்ச். மதுரை ஹைகோர்ட் ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு சகோதரிக்கு ஆதார் ஐடியில் டேட் ஆஃப் பர்த்தும் தப்பாக இருக்கு, பேரும் தப்பாக இருக்கு. 2 பேசிக்கான விஷயமும் தப்பாக இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கணவன் மிலிட்டரியில் வேலை செய்தார், பென்ஷனை வாங்கணும், கணவர் இறந்துட்டாரு, அந்த பென்ஷன் அவங்களுக்கு வரணும். ஆதாரில் மாற்றி தரோம்னா போட்டு அலக்கழிச்சிருக்காங்க. வேற வழி இல்லாமல் ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு ஹைகோர்ட்டு பிடிச்சி என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்கு 4026 இ-சேவை மையம் தான் வச்சுருக்கீங்க. பரமக்குடியிலிருந்து ஒரு சகோதரி ஹைகோர்ட் ஆஃப் மதுரைக்கு தனக்கு நிவாரணம் தேட வேண்டிய நிலைக்கு விட்டுருக்கீங்க. இது பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீமா அல்லது மக்களை கஷ்டப்படுத்துகிற ஸ்கீமா? உடனே ஆதாரம் மாற்றி பயோடை இது மாறி இருக்கேன்னு சொன்னான். அதையும் மாற்றி புதுசாக அந்த அம்மாவை வச்சு எல்லாமே மாற்றி, டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி, பேரை மாற்றி, பென்ஷன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிற வர வேலை செய்ய வேண்டியது உங்கள் கடமைன்னு கொடுத்துருக்கு. அப்போ அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஆதாரில் இ-சேவை மையங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய பேசிக் இதெல்லாம் மாற்றிடலாம். நீங்கள் முன்னாடி இருந்த ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸில் நாங்கள் இப்போ இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம அதை கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் அது இதெல்லாம் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் மாற்றி தந்துடுவான். இந்த ஓட்டர் ஐடி மட்டும்தான் இவன் அதை ஒரு சின்ன பிரச்சனையாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் இ-சேவை மையங்களில் உங்கள் ஆதாரை மாற்றிடலாம். மதுரை ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யும். இது அல்லாமல் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் விழிப்பான ஒரு கட்சி. அதனுடைய எல்லா விங்களும் ரொம்ப விழிப்போடு இருக்கக்கூடியது. இங்கே இவிஎம்எஸ் தடுத்தங்கள் நடக்க வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஆக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால் பிரச்சனை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கீங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. அதனால் இல்லை அது இதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கும் அப்பீலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லேயே நிறைய கேசஸ் இருக்குது. பீகார் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அப்படியும் போய் ஜெயிச்சு கொஞ்சம் பேரை வாக்காளர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம்னு. தேவைப்பட்ட அந்த மக்களுடைய அட்வைஸும் நமக்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லைன்னு எடுத்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க. இணைந்திருங்கள். புதிய தகவல்கள் எதுவும் வந்தால் உங்களுக்கு சொல்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.